அட நம்ம வேட சுந்தரில் கிரில் சிக்கனுக்கும் சவர்மாவுக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஸ்பாட்டை சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாயங்காலம் சாப்பாடு வந்துட்டு வெளியே கடைக்கு வந்துருந்தோம். இப்போ வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பெட்டில் கிரில் சிக்கன் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. அட ஏதாவது கிரில் சிக்கன் சாப்பாடு வந்துட்டு வேகமாக போய் அண்ணன்ட்ட கேட்டோம் என்ன சாப்பாடு இருக்குன்னு. கிரில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவர்மா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு கிரில் ஒன்று ஒரு சவர்மா ஒன்று ஆர்டர் போட்டு நேராக உள்ள உட்காந்துட்டோம். அப்படியே அந்த கண்ணாடி பெட்டிலேருந்து சுட கீழே எடுத்து அப்படியே ஒரு பீஸாக கட் பண்ணி அப்படி மேலே அந்த புடியெல்லாம் தூவி கொடுத்தாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே சாப்பாடு சொல்லிட்டு கையில் கொடுத்தாங்க பாருங்கள். பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லு செவியாக எடுத்துச்சுங்க. சரி எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பீஸை சாப்பிட்லான்னு எடுத்து வாயில் வச்சோம். ஸோ நல்லா வந்து குக் ஆகிருந்துச்சுங்க. சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. ஸோ மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே போனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே பார்த்தோன்னா வெளியேந்து ஒரு குரல் என்னடான்னு பார்த்தா தம்பி இன்னும் சவர்மா வரலன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வெளியே போய் பார்த்தோம்னா அண்ணன் வந்து நீட்டாக ஒரு பீஸாக கட் பண்ணிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா இது வந்து எந்த சைடு பெருக்குதுன்னு தெரியல. சரி ஏதாவது ஒரு பக்கம் பெருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி தெளிச்சு வாயில் வச்சோம்னா சரி எங்கிட்ட சாப்பாடு கூட தெரியல. சரி ஓகே ஏதாவது ஒரு பக்கம் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சோம். கடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. பாருங்க வாயில் ஓட்டினது கூட தெரியாமல் அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே உள்ள அந்த பீசஸ்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆயிருந்துச்சுங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேடசன் வந்து சாலைத்துறை அதாவது IOB பேங்க் பக்கத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.